श्रीमात्रे नमः। मनोरंगे मत्ये विबुधजन सम्मोदजननी सरागव्यासङ्गम् सरसमृदु संचार सुभगा मनोज्ञा कामाक्षि प्रकटयतु लास्य प्रकरणम् रणन्मञ्जीराते चरणयुगले नर्तकवधूः மனோரங்கே மத்தியே. மனோரங்கே மனம் என்னும் அரங்கத்தில். மனசு இப்ப அரங்கமாகுது. அரங்கம்னா ஸ்டேஜ். நாடகம் எல்லாம் போடுறதுக்கு ஸ்டேஜ், டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். அப்ப மனம் என்னும் அந்த அரங்கத்தில், மனம் என்னும் மேடையில் அப்படி வச்சுக்கலாமா? மனம் என்னும் ஸ்டேஜ்ல, மனசு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நர்த்தக வதூகு அப்படின்னு கொடுக்கிறார். இப்ப போன இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவரை விதவிதமா வர்ணிச்சுட்டு வந்தார். அவர் விதவிதமா வர்ணிச்சுட்டு உன்னுடைய திருவடி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு. எப்படிதான் வாழெல்லாம் மனசுல வச்சுக்கிறியோ, நீ இவ்வளவு சின்ன இடத்துல எப்படிதான் அவன் காலை வச்சுக்கிறியோ அப்படின்லாம் கேட்டுட்டு வந்தவர் இதுல என்ன சொல்றார்? அவளையே நர்த்தக வது. நர்த்தகம்னா டான்ஸ், வதுனாக்க டான்ஸ் ஆடக்கூடிய பெண். இந்த மனம் என்னும் மேடையில் அந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறாங்க. யாரு? அம்பாள். எப்படி அவருக்கு இன்னாதான் கற்பனைன்றதுல விதவிதமா அப்படி ஒரு கற்பனை, 100 பாடல்களும் 100 விதமான கற்பனை, அப்படி ஒரு கவித்துவம். அப்படி நர்த்தன வதூகு அப்படின்னாக்க நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணாக. அப்ப மனோரங்கே மத்தியே அப்படி இருக்கக்கூடிய அதுல நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணாக அவளை சொல்றார். அப்படி இருக்கிறவ அவளுடைய நடனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல போறார். விபுத ஜன சம்மோத ஜனனி. விதவிதமான ஜனங்கள், விபுத ஜன விதவிதமான ஜனங்கள், சம்மோத எல்லாரும் ரசிக்கிறார். யார் அந்த விதவிதமான ஜனங்கள்னு பார்ப்போம். சராகவ்யா சங்கம், அந்த விதவிதமான ஜனங்களினுடைய கூட்டம். சங்கம், சங்கம்னா குரூப். நாமளே சத் சங்கம், துஸ்சங்கம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. சத் சங்கம்னா என்ன? நல்ல சேர்க்கை, நல்ல குரூப் ஆஃப் பீப்புளோட நம்ம சேரணும் எப்பவுமே. அதே மாதிரி துஸ்சங்கம்னா கெட்ட சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கம்ங்கிற வார்த்தை குரூப். இப்ப குரூப் ஆஃப் பீப்புள். சரச மிருது சஞ்சார சுபகா. ரொம்ப சரசமாக நர்த்தனம் ஆடுகிறாள். நர்த்தனம் ஆடும் பொழுது சஞ்சாரம் செய்கிறாள். சஞ்சாரம் செய்யும் பொழுது அவளுடைய நர்த்தனம் மிக மிக இனிமையாக, மிருதுவாக, அழகாக இருக்கிறது. யாரு? மனோஞா காமாட்சி. அப்படி மனதிற்குள், மனம் என்னும் நாடக மேடையில் நர்த்தனம் ஆடக்கூடிய அவள் பிரகட்டையது லாசிய பிரகடனம். எப்படி அந்த ஜதி தாளத்தோட, லாசியம்னாக்க பெண்கள் ஆடக்கூடிய நர்த்தனத்திற்கு லாசியம் என்று பெயர். ஆண்கள் ஆடக்கூடியதற்கு தாண்டவம் என்று பெயர். சிவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம், ருத்ர தாண்டவம் எல்லாமே ஆண்களினுடைய நடனத்திற்கு உண்டான. தாண்டவம் என்பது ஆண்கள் ஆடும் நடனத்திற்கு பெயர். லாசியம் என்பது பெண்கள் ஆடும் நடனத்திற்கு பெயர். அப்ப லாசிய பிரகரணம் அப்படின்னா, பிரகரணம்னா முறைப்படி. இப்ப டான்ஸ் ஆடுறதுக்கு சும்மா தைன்னு குதிச்சாலும் டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. முறைப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார் மூக கவி. ஆனா என்ன முறைப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜதி, லயம், தாளம் எல்லாத்திற்கும் தகுந்தா மாதிரி. அப்ப அது மாதிரி அவ அதுக்கு தகுந்தா மாதிரி அவ நர்த்தனம் ஆடும் பொழுது அவள் காலில் உள்ள சிலம்புகள், அந்த சிலம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்றது? கல் கல் கல்னு சத்தம் கேட்கறது. இவ்வளோ நாழி அவளை பத்தி ரொம்ப மிருதுவான நடை. அவள் மெதுவா நடக்கிறா. கால் சிலம்பு எங்க? கம்பா நதிக்கரையில கால் சிலம்பு மெதுவா சத்தம் கேட்குது. ரொம்ப நடைய விட அவளுடைய நடை அவ்வளோ மெதுவான அன்னம் வெட்கப்படுகிறது. நல்லா நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப டான்ஸ் ஆடுறானாக்கா அவ்வளவு மென்மையா ஆட முடியுமா? ஆட முடியாது. டான்ஸ்னா அதற்குரிய வேகத்தோட, அதற்குரிய தாளகதியோட, அதற்குரிய ஜதியோட அவ ஆடித்தானே ஆகணும். அப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தையை கூட போடுற, சரச மிருது சஞ்சார சுபகா. சரசமாக எல்லோரும் ரசிக்கக்கூடிய விதத்திலும் அவள் ஆடுகிறாள், மிருதுவாகவும் ஆடுகிறாள் அப்படிங்கிறத கொடுக்கிற.
இதை பார்த்து மோகித்தவர்கள் சம்மோத ஜனனி யாரெல்லாம்? விபுத ஜன சம்மோத ஜனனி சராகவ்யா சங்கம். யார் அப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தால் அவர்கள் எல்லோரும் தேவர்களும் ஞானிகளும். நம்மெல்லாம் நம்ம மனசுக்குள்ள கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல என் மனசுங்கிற அந்த நாடக மேடையில அவ ஆடுற டான்ஸ பார்த்து ரசிக்கிறதுங்கிறது யாருக்கெல்லாம் முடியும்? தேவர்களுக்கெல்லாம் முடியும், ஞானிகளுக்கெல்லாம் முடியும், ரிஷிகளுக்கும் மகாத்மாக்களுக்கும் இதெல்லாம் முடியும். அவர்கள் அவளுடைய பாதத்தை அவ மனசுலயே வச்சுட்டு எப்பயும் தியானிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கிறவா என்னென்ன விதமாக வேணுமாலும் தியானிக்கலாம் அப்படிங்கறதான் இங்க காட்டுறது. ஒரு ஸ்லோகத்திலையும் பாதத்தை எப்படி எப்படி விதவிதமா வர்ணிக்கிறார் மூக்க கவி அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல அந்த மனசுல அந்த பாதத்தை அவள்லாம் எப்படி வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, மனசையே ஒரு நாடக மேடையாக ஒரு அரங்கமாக ஆக்கி அதில் அவளை நர்த்தன வதுவாக ஆக்கி அந்த இடத்தில் அவள் எவ்வளவு அவளுடைய லாசியமாகப்பட்டது எவ்வளவு மிருதுவாகவும் எவ்வளவு சரசமாகவும் எவ்வளவு ஜதியுடனும் எவ்வளவு தாளத்துடனும் இருக்கிறது அப்படிங்கறத சொல்றார். அப்படி ஆடி 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 ஆடினவள் லாசிய பிரகரணம் ரணன் மஞ்சீராதே. அப்ப மஞ்சீரானா கொலுசு. அவளுடைய ஜதியோட அது ஆட ஆட கொலுசு சத்தங்கள் எல்லாம் கேட்டு 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 பாதம் எப்பேற்பட்டது? அவளுடைய பாதம் ஆரம்பத்திலேருந்து அருணாம் கருணா தரங்கிதாட்சியும் அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். சிந்தூர அருண விக்கிரகம். எப்பவும் அவளுக்கு சிகப்பான பாதங்கள். அப்பேற்பட்ட சரண யுகலி சிகப்பான பாதங்களை கொண்ட அந்த பாதங்கள் என்னாச்சான் டான்ஸ் ஆடாட அந்த கால் கொலுசு அதுல பட்டு 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 சலங்கைகள்லாம் அந்த பாதத்துல பட்டு 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 இவரு உள்ளுக்குள்ள ரசிக்கிறார் மூக்க கவி. தனக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அந்த ஸ்டேஜ்ல அவ டான்ஸ் ஆடுறா. அவ ஆடும்போது இத்தனை ஜதியோட ஆடுறப்போ அந்த கால் கொலுசு எல்லாம் அதுல படுறது. அந்த பாதம் செந்தாமரை பாதமானது கொலுசு பட்டு இன்னும் சிவக்கிறதுங்கிறார். அந்த சிவத்து போகக்கூடிய அந்த பாதங்களை பார்த்து இவர்கள் எல்லோரும் ஆனந்தம் அடைந்தார்கள். யாரு? தேவர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மகாத்மாக்களும் அந்த நர்த்தனத்தை பார்த்து ஆனந்தம் அடைந்தார்கள். அப்படி மனசுங்கிற அந்த மேடையில தாமரை போன்ற அந்த பாதத்தை பதிச்சு அப்படி ஒரு ரம்யமான அரங்கேற்றத்தை அவள் அந்த இடத்தில் நிகழ்த்தினாள் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க கவி தன்னுடைய மனசுல வச்சு அவளை எப்படியெல்லாம் ரசிச்சார் அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகத்துல காண்பித்தார். பரேஷ் குர்வன் மாதா பசுபதி கபர்தம் சரணராட் பராச்சாம் ஹிருத் பத்மம் பரமபணிதீனாஞ்ச மகுடம் பவாக்யே பாதோதௌ பரிஹரது கமாக்ஷி மமத பரதீனத்வம் மே பரிமுஷித பாதோஜ மகிமா. அங்க நாடக மேடையில போட்டு டான்ஸ் ஆடுறான்னு சொல்லியாச்சு. இங்க அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கறத சொல்ல போறார். அவளுடைய பாதமாகப்பட்டது மனத்த ஹிருத் பத்மம். ஹிருதயம் என்னும் மனம், மனசு பத்மம்னா தாமரை. அந்த மனத்தாமரை மனசை, யாரினுடைய மனசை? இப்பேற்பட்ட யாரு? வைராக்கியத்தோடு தியானத்திலும் தவத்திலும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய யோகிகள் ரிஷிகள் அவர்களினுடைய மனசின் மனசுக்குள்ள மனத்தாமரை. மனசையே இங்க தாமரை ஆக்குறார். மனசை அங்க அரங்கமாக்கிறார், மனசை இங்க தாமரை ஆக்குறார். அந்த மனம் என்னும் தாமரையை இப்ப அது ஆட்சி பீடமாயிருக்கு. ஆட்சி செய்பவனாக ஹிருத் பத்மம் பராச்சாம் ஹிருத் பத்மம் பரம பணி தீனாஞ்ச மகுட்டம். பரம பணி தீனாஞ்ச அப்படிப்பட்ட அந்த மனம் என்னும் தாமரையை ஆட்சி செய்பவனாக இப்ப திருவடியை மாஸ்குலைன் ஜெண்டரா ஆக்கிறார். ஆட்சி செய்யும் ஒரு அரசனாக, ஆட்சி செய்யும் ஒரு அரசனாக. அப்ப அப்படி ஆட்சி செய்யறதுனால இப்ப அவளுடைய பாதம் ஏற்கனவே தாமரை, மனம் என்னும் தாமரைன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே பாத தாமரைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பாத தாமரை ஏற்கனவே சாப்பிட்டு, அவளுடைய பாதம் ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு, அப்ப அந்த தாமரைக்கு உரிய பெருமை எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. இப்ப இவர் என்ன பண்ணாரா, பாதத்தாமரை இது இவ்வளவு மனசு தாமரைங்கிற ஆட்சி பீடத்துல உட்கார்ந்துட்டு அதை ஆட்சி செய்பவனாகவே உன்னுடைய திருவடி இருக்குங்கிறத மூக்க கவி இங்க சொல்லிட்டு இருக்கார்.
அந்த திருவடி என்ன பண்றது அப்படிங்கறத பாக்கிறதுக்குள்ள இவர் இந்த பசுபதி இவர் என்ன பண்றார்? பசுபதி கபர்தம் சரணராட்டு. பசுபதி என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் என்ன பண்ணாரா? அம்பாளுடைய பார்த்தாரா, அவளுடைய பாதம் உள்ள தாமரை போன்று அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அப்ப எல்லாரோட பெருமையையும் அது வாங்கிக்கிறது அப்படின்னு தன்னுடையவள் அவள் அப்படிங்கிறதுனால அந்த பெருமை எல்லாம் தன்னையே சேரும், அந்த மென்மை எல்லாம் தன்னையே சேரும். அதை கவர்ந்து கொள்கிறார். கபர்தம், அதை தன்னுடையதாக்கி கொண்டு அந்த பசுபதியானவர் அதை எல்லாம் அம்பாளினுடைய அத்தனை மென்மையான பெருமைகளை எல்லாவற்றையும் தன்னுடையதா அவர் ஆக்கி கொண்டார். அப்படி ஆக்கி கொண்டவர் அவருடைய முக்குட்டம் சரணராட், அவருடைய சடாமுடி இருக்குல்ல, அந்த சடாமுடியில என்ன இருக்குன்னா வேதங்கள், அந்த வேதங்களோட விளங்கக்கூடிய சடாமுடி வேதங்களின் மகுடமான, வேதங்களுக்கெல்லாம் மகுடமா இருக்கிறது எது அப்படின்னா உபனிஷத். ஏன்னா டைரக்டா போய் நம்ம வேதத்தை படிக்கணும் அப்படின்னாக்க அது ரொம்ப முடியாது. எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னா உபனிஷத் அப்படின்னா அருகில் அழைத்து செல்லுதல். எங்க அழைச்சிட்டு போறது? நீ எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு பகவானின் அருகில் உன்னை அழைத்து செல்வதற்கு வாயில் படி உபனிஷத். அந்த உபனிஷத்துக்களை, அந்த உபனிஷடா மகுடமான, அப்ப அதுக்கு மேல அந்த வேதத்திற்கெல்லாம் மகுடமாக இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்துகளை இந்த திருவடி அரசன் தெளிவாக்குகிறான். அதுவுமே புரியாம இருக்கும்ல. நம்ம திரும்பி எடுத்த உடனே நமக்கு என்ன புரியும்? உபனிஷத்தை எடுத்துக்கிட்டுன்னு படிச்சோம்னா நமக்கு என்ன புரியும்? புரியாது. ஆக இந்த மனம் என்னும் தாமரையில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்கின்ற இந்த திருவடி என்னும் அரசன் அந்த உபனிஷத்துகளை நமக்கு தெளிவாக்குகிறான். அப்படி தெளிவாக்கினா நமக்கு என்ன கிடைக்கிறது? தெளிவாக்கின பிறகு நமக்கு என்ன கிடைக்கிறது? பவாக்கியே பாத்தோதோ பரிகரது காமாட்சி மமதா. அப்படி எல்லாம் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா மமதா பராதீனத்வமே. மமதா, அப்படி என்னுடைய மனசுல உட்கார்ந்துட்டு நீ ராஜாவா ஆட்சி பண்ணிட்டு அந்த தெளிவாக எல்லாத்தையும் எனக்கு விளக்கி கொண்டு போகும் பொழுது மமதை என்னும் என்கிட்ட இது நாள் வரைக்கும் ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது என்ன? மமகாரம், நான் என்னும் மமதை. அந்த மமகாரம் என்ன பண்றது? அந்த கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த மமகாரத்தை வேரோடு அறுக்கிறது. அதோட இல்லாம நமக்கு மமகாரம் வந்தாலே நம்ம கிட்ட என்ன? எல்லாரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய குணங்கள் எல்லாமும் நம்ம கிட்ட சேர்ந்துதான் இருக்கும். அந்த குணங்களை எல்லாம் நம்ம கிட்டே இருந்து வெறுத்து கட் பண்ணி தூக்கி போடுறது. அம்மா உன்னுடைய பாதம் மமதா பராதீனத்துவமே பரிமுஷித பாதோஜ மகிமா. அதுதான் உன்னுடைய பாதம் என்னுடைய மனத்திற்குள் உட்கார்ந்து ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து அரசாழ்கிறது அப்படின்னாக்க உன்னுடைய பாதத்தின் மகிமை என்ன? மமக்காரத்தை நீக்குகிறது. மமக்காரம் நீங்குவதால் அதில் இருக்கக்கூடிய வெறுக்கத்தக்க குணங்கள் எல்லாம் நீங்குகிறது. அப்பேற்பட்ட அற்புதமான பாதம் உன்னுடையது. அப்பேற்பட்ட மகிமை நிறைந்த பாதம் உன்னுடையது. அந்த மகிமை நிறைந்த மென்மையான பாதத்திற்கும் அந்த மகிமையையும் அந்த பெருமையையும் தன்னுள் அடக்கியவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனின் ஜடாமுடியான வேதங்களின் சாரமே உபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றார் மூக்க கவி. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி காமாட்சிக்கு நமஸ்காரம் பண்றார். பிரசூனை சம்பர்க்காத் அமர தருணி குந்தல பவைஹி அபீஷ்டானாம் தானாத் அனிஷமபி காமாட்சி நமதாம் ஸ்வசங்காத் கங்கேலி ரசவஜனகத்தேன சசிவே த்ரிதாதத்தே வார்த்தாம் சுரபிரிதி பாதோ கிரிசுதே. பிரசூனை சம்பர்க்காத்து அமரதருணி குந்தல பவைகி. காமாட்சியானவள் அவளுடைய தலையில ஏற்கனவே அவளுடைய தலை முடிக்கு அற்புதமான நறுமணம். இன்னும் அவ தலையில விதவிதமான வாசனை புஷ்பங்களை எல்லாம் அவ வச்சுட்டு இருக்கா. அப்படி வாசனை மலர்கள் எல்லாம் சேர்ந்த காரணத்தால் இன்னும் அவளுடைய தலையில இருக்கிற முடியினுடைய நறுமணம் அதிகமாகிறது. இன்னும் அதிகமான நறுமணம் அதிகமாகிறது. அதோட இல்லாம அபீஷ்டானாம் தானாத்து அனிஷமபி காமாட்சி நமதாம்.
காமாட்சி நமதாம்னா வணங்குதல். யாரெல்லாம் வந்து வணங்குறா அப்படின்னு பார்த்தா, தேவி காமாட்சி உன்னுடைய திருவடிகளில் வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. அப்படி நமஸ்காரம், நீ வந்து அப்பேற்பட்ட நறுமணம் கொண்டவளாகவும் நீ இருக்கிறாய். உன்னுடைய திருவடியில வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்றாளோ இல்லையோ, அப்படி நமஸ்காரம் பண்றவாளுக்கு அபீஷ்டானாம் தானாத்து, வேண்டியதை எல்லாத்தையும் நீ கொடுக்கிற. அவளுக்கு என்ன வேணுமோ அத்தனையையும் நீ கொடுக்கக்கூடிய காமதேனுவாக நீ இருக்கிறாய். நறுமணமாகவும் நீ இருக்கிறாய், காமதேனுவாகவும் நீ இருக்கிறாய். சாதாரணமாகவே நறுமணம் நிறைந்தவள். அத்தனை தேவலோகத்து புஷ்பங்களும் உன்னுடைய தலையில் நீ சூடிக்கொண்ட காரணத்தினால் மேலும் நறுமணத்துடன் இருக்கிறாய். எல்லோரும் வந்து உன்னை நமஸ்கரிப்பதின் காரணமாக கேட்பவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய காமதேனுவாகவும் நீ இருக்கிறாய். ஸ்வசங்காத் கங்கேலி பிரசவ ஜனக வேனசிவே. ஸ்வசங்காத்து அப்படின்னா அப்போ யாரு, இன்னும் ஸ்வசங்காத்துன்னா அவளுடைய முகத்தில், அவளை நமஸ்கரிக்க கூடிய. அப்ப திருவடி ஸ்பரிசம் யாருக்கெல்லாம் படுறது? உன்னுடைய சங்கம், உன்னுடைய சேர்க்கை ஏற்பட்ட காரணத்தினால், உன்னுடைய திருவடியில நமஸ்காரம் பண்ணும்போது ஸ்பரிசம் கிடைக்கிறது. அந்த சேர்க்கை, அந்த சங்கம் ஏற்பட்ட காரணத்தினால் அடியார்களினுடைய சோகத்தை எல்லாம் யார் யாரெல்லாம் உன்னை வந்து நமஸ்கரிக்கிறாளோ பக்தர்கள், அவளுடைய சோகத்தை எல்லாம் அழிக்கிறது. அவ முகத்தில் புன்னகையை பூக்கச் செய்கிறது. அவ முகத்தில் புன்னகை கிடைக்கிறது. அப்படி புன்னகை கிடைக்கிறது அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே இருந்துட்டு திடீர்னு வசந்த காலம், வசந்த ருது வரும் பொழுது எல்லா செடி கொடிகள்லாம் புதுசு புதுசா துளிர் வரும். அசோக மலர்கள்லாம், அசோக புஷ்பம் அப்படி தளிரும் பூவுமா நிறைஞ்சு காணப்படும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அற்புதமா எல்லாம் சிரிச்சுன்னு இருக்கா மாதிரி, எல்லாம் சிரிக்கிறது பாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சிரிச்சுன்னு இருக்கா மாதிரி எல்லோரினுடைய முகத்திலும் புன்னகை பூக்கச் செய்வதாக இருக்கிறது உன்னுடைய பாதம் அப்படின்னு சொல்றார். திரிதா தத்தே வார்த்தாம். திரிதா தத்தே, இந்த மூன்று விதமாகவும், மூன்று வரியில மூன்று விதமாகவும் மூன்று விதமான வார்த்தைகளால், தத்தே வார்த்தாம் சுரபி சுரபிஹி இதி பாதோ கிரிசுதே. சுரபி அப்படின்னா காமதேனு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் நமக்கெல்லாம் தெரியும். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு சுரபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது. இந்த சுரபிக்கு தான் இத்தனை அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அவளுடைய தலையில் இருக்கக்கூடிய நறுமணமாகவும், கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனுவாகவும், வசந்த காலத்தில் புதுசு புதுசா தளிர் விட்டு பூக்கள் பூத்து சந்தோஷத்தை மலரச் செய்யக்கூடியதாகவும் இந்த சுரபி என்பது இருக்கிறது. சுரபி என்ற வார்த்தைக்கு மூன்று விதமான அர்த்தத்தை கொடுக்கிறார் இந்த மூக்க கவி. இதி பாதோ கிரிசுதே, அப்பேற்பட்ட பாதமாகப்பட்டது. கிரிசுதே, மலை, கிரினா மலை, சுதேனா மகள், மலையரசனின் மகளே காமாட்சி, அப்பேற்பட்ட பாதம் உன்னுடையது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். மகா மோகஸ்தேன யதிகர பயாத் பாலயதியோ விநிக்ஷிப்தம் ஸ்வஸ்மின் நிஜ ஜன மனோரத்னமனிஷம் சராகஸ்யோத்ரேகாத் சததமபி கமாக்ஷிதரச கிமேவம் பாதோசோ விசலய ருச்சிம் சோரயதி தே. மகாமோகஸ்தேன, மகா மோகம், மிகப்பெரிய மோகம். மோகம் என்னும் மோகஸ்தேன வியதிகர பயாத்து பாலயதியோ. மோகம் என்னும் வலையில், மோகம்ங்கிற வலையில மாட்டிக்காம நாம இப்ப மோகத்துலதான் நாம வந்து மாட்டிட்டு இருக்கோம். என்ன மோகம்னா என்ன? ஆசை. ஆசை ஒண்ணுத்தாலதான் இவ்வளவு நடக்கிறது. இந்த ஆசையே உண்டாக்கக்கூடியது மாயை. அது தெரியாமதான் நம்ம எல்லாம் இதெல்லாம் இருந்திருக்கோம். அப்ப இந்த மோகம்ங்கிறது மிகப்பெரிய வலை. மாட்டின் இருக்கோம்னா என்ன? அது வலை விரிச்சு இருக்கு, அதுக்குள்ள நம்ம எல்லாம் மாட்டின் இருக்கோம்னு அர்த்தம். அந்த வலையிலிருந்து நம்ம வெளியில கொண்டு வந்து காப்பாத்தணும்னா யாரால முடியும்னா அம்மா காமாட்சி உன் பாதத்தால மட்டுமே முடியும். விநிக்ஷிப்தம் ஸ்வஸ்மின்னு நிஜ ஜன மனோரத்னம் அனிஷம். அப்ப அடியார்களினுடைய பக்த கோடிகள்லாம் இருக்கா இல்லையா, காமாட்சியினுடைய பக்தர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள், மகாத்மாக்கள், அவளோட மனம் அப்படின்னு மனோரத்னம் அனிஷம். மனம் என்னும் ரத்தனத்தை
மோகம் என்னும் அப்ப மிகப்பெரிய மோகம், மகாமோகம்னு சொல்றமோ இல்லையோ அந்த வலைன்னு. ஐயோ அப்பேற்பட்ட அப்படி இருக்கவா அவள்லாம் இதுல இருந்து விலகி உங்ககிட்ட வந்து தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளோட மனம்ங்கிறது மிகப்பெரிய ரத்னம். இப்பேற்பட்ட ரத்னத்தை இந்த மகாமோகம் என்கிறது அபகரிச்சுட்டு போயிடக்கூடாது. அம்மா நீ பாத்துக்கோங்கிற இவரு அவளுக்காக. இவரு என்ன சொல்றாரு, அம்மா நீ பாத்துக்கோ, அது உன் கடமைங்கிறார். அம்மா நீய பாத்துக்க வேண்டி உன்னை தேடி உன் காலை பிடிச்சிட்டு பக்தர்கள்லாம் வந்துட்டா. அப்படி வந்திருக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு வலையில, மகாமோகம்ன்ற வலையில அவள்லாம் போய் விழுந்துடக்கூடாது. விழுந்துடாம அவளை காப்பாற்ற வேண்டியது, அவளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை, கர்த்தவியம். சராகசியோத்ரேகாத் சததம் அபி காமாட்சி தரசா. அப்படி எப்பையும், அதுவும் எப்படி எப்படி காமாத்தணும் நீ அந்த ஒரு மோகம் என்னும் திருடன் அபகரிக்காமல், சததம் அப்படி எப்பவும் இரவு பகல் நீ தூங்கலியோ என்ன பண்றியோ, உனக்கு தூக்கம்னா என்ன அதுக்கு அப்பாற்பட்டவள், விழிப்புன்னா என்ன அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள், உயரம்னா என்ன, குள்ளம்னா என்ன, அகலம்னா என்ன, வயசுன்னா என்ன, சின்ன விழா பெரிய விழா என்ன, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவள் நீ. அதனால சததம் அப்படி எப்பொழுதும் இரவு பகல் என்று எதுவும் இல்லாமல் அப்படி காப்பாற்றக்கூடியது உன்னுடைய திருவடி. உன்னுடைய கடமையாகவே நீ அதை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்க. ஆனா அப்பேற்பட்ட திருவடி, இங்கதான் ஒரு இது வைக்கிறார் அவர். திருவடி கிம் ஏவம் பாத அசௌ, கிம் ஏவம் பாதக அசௌ அப்படின்னு பிடிக்கணும். அசௌ கிசலய ருச்சி சோரயதிதே. ஏம்மா நீ இப்படி பண்ணிட்ட கடைசியில, இப்படி எல்லாம் பக்தாளுக்கு நீ எல்லாத்தையும் பண்றியே, இரவு பகல் பார்க்காம அவளை அந்த வலையில விழாம அனுகிரகம் பண்றியே, ஆனா கடைசியில் நீ இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படின்னா என்ன பண்ணிட்டா அவ அப்படின்னு பார்த்தா என்ன சொல்ற, உன்னுடைய பாதங்கள் ஏற்கனவே சிகப்பாதானே இருக்கு, சிகப்பாதானே இருக்கு, எல்லாரும் உன்னிட்டு தானே நன்னா இருக்குன்னு வந்து வந்து பார்த்துட்டு பாவம் தாமரையாகட்டும் தளிர்களாகட்டும் எல்லாம் வந்து பார்த்துட்டு தானே போறா. அப்படி இருக்கும்பொழுது இந்த வசந்த காலத்துல வரக்கூடிய அந்த தளிர்கள்ல இருக்கிற சிகப்பு பார்த்தோம்னே இந்த பாதத்துக்கு ஆசை வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் என்ன பண்றதா, அந்த தளிரை அது கிரகித்துக்கொள், தளிர்ல இருக்கிற அந்த கலரை இன்னும் கொஞ்சம், அந்த வெளிர் சிகப்பு கலரை இன்னும் நீ கிரகிச்சுக்கிறியேம்மா அப்படின்னு கேக்குறார். திரும்பவும் ஏன் இப்படி அதை மட்டும் நீ சோரையத்திட்டே, அதை திருடிக்கிறிய, அபகரிச்சுக்கிறியே நீ, உன்னுடைய பாதங்கள் இந்த இடத்துல திருடனாயிடுத்தே, இப்படியெல்லாம் உயர்ந்த பாதம், நாடக மேடையா இருந்ததே, மனோரத்தனமா இருந்ததே, அப்படியெல்லாம் இருந்த பாதம், இப்படி கடமை உணர்ச்சியோட இருந்த அந்த பாதம் இந்த இடத்துல மாத்திரம் அந்த தளிர்களோட சிகப்ப திருடிக்கிறது பத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா இந்த இடத்துல கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிறார் கவி. சதா ஸ்வாதுங்காரம் விஷயலகரி ஷாலி கணிகா சமாஸ்வாத்ய ஸ்ராந்தம் ஹிருதய சுகபோதம் ஜனனித்மே கிருபஜாலே பாலே க்ஷணமகிஷி கமாக்ஷிரபசாத் கிருஹீத்வருந்திதாஹ தவ பதயுகி பஞ்சரபுடே. ஹிருதய சுகபோதம் சதா ஸ்வாதுங்காரம் விஷயலகரி சாலிகணினாம். எப்பொழுதும் விஷயலகரி, எப்ப பார்த்தாலும் விஷயலகரி. விஷயலகரின்னா என்னன்னா அலையா விஷயங்கள் இருக்கு. எங்க உலகியல்ல, இந்த உலகியல் வாழ்க்கையில பார்க்கும்பொழுது அலையா நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள்ல எப்ப பார்த்தாலும் நாங்கள்லாம் மாட்டின்னு இருக்கோம். ஆமா எங்களுக்கு இருக்கு, இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ருச்சி இருக்கு. அந்த ருச்சியை தேடிட்டு இந்த இந்திரியங்கள்லாம் போகுது. அதனால நாங்க இந்த விஷயங்கள்ல மாட்டிக்கிறோம். அப்படியெல்லாம் நாங்கள் மாட்டிட்டு அந்த மாதிரி அதன் மீது நாட்டம் கொண்டு நாங்கள்லாம் போய் என்ன பண்றோம், ஒண்ணு தெரியும் அப்படியே இந்த கிளி எல்லாம் இருக்கே அது என்ன பண்ணோம், எங்கேயாவது தானியங்கள்லாம் இருக்கான்னு பார்த்து ஒண்ணு கொத்தி அத்தனை தானியங்களையும் சாப்பிட உண்டாது. அது எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி பஞ்சேந்திரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அலையா எல்லா இடத்துலயும் இருக்காமல், இதை பார்த்தா நல்லா இருக்கு, அதை பார்த்தா நல்லா இருக்கு, இத கேட்டா நல்லா இருக்கு, இத ருசிச்சா நல்லா இருக்கு, இதை தொட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒண்ணையும் நினைச்சு ஒரு இந்திரியங்களுக்கு மேல கொடுத்து எல்லாத்தையும் நாங்க அப்படி எல்லாம் செஞ்சு எங்களினுடைய உள்ளமாகப்பட்டது அதில் ஹிருதய சுகபோதம் ஜனனிமே, எங்களுடைய ஹிருதயமானது அதிலேயே சுகப்பட்டு போயிட்டு இருக்கு. சுகபோதம் எப்பயுமே
சுகப்பட்டு போயிட்டே இருந்துட்டு இருக்கும் பொழுது சமாஸ்வாத்திய சிராத்தம். அப்படி போயிட்டு இருக்கிற எங்களுக்கு ஒரு தளர்ச்சி ஏற்படுகிறது. அப்படி எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்க முடியுமா? எல்லாத்திலையும் பண்ணிட்டே இருக்கிறச்சு ஒரு ஸ்டேஜ் எப்ப வருது? இதெல்லாம் எல்லாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடாதான். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வரும் பொழுது நம்ம ஒரு ஸ்டேஜ் ஆகும் பொழுது என்ன இருக்கு இதுல, எல்லாத்தையும் பார்த்தாச்சு போறோம்னு தளர்ற ஸ்டேஜ்னு ஒண்ணு வருது. அந்த மாதிரி தளர்ந்த எங்களினுடைய ஹிருதயத்திற்கு இப்ப இதே சுகபோதத்தை இன்னொரு அர்த்தம் எடுக்கணும். நீ சுகத்தை கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்? கிருபாஜாலே, கருணையோடு. பாலேக்ஷண மகிஷி. பாலேக்ஷண மகிஷிங்கிறது ஒரே வார்த்தை, பிரிச்சிடக்கூடாது. பாலே க்ஷண மகிஷின்னு பிரிச்சிடாதீங்க யாரும். நெற்றிக்கண்ணை உடைய ஈசனின் மகிஷி. யாரு? பசுபதி பரமேஸ்வரனின் மகிஷி அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு. கிருபாஜாலே, கருணையோட கூட பரமேஸ்வரனின் மகிஷியே ரொம்ப இனிமையோட நாங்கெல்லாம் பொருட்கள் மேல தாவி தாவி நாட்டம் கொண்டு இவ்வளோ நாள் கிளி கொத்துறா மாதிரி கொத்தி எல்லாத்தையும் பண்ணி இப்போ டயர்ட் ஆயிட்டோம். இப்ப நீ எங்கள் மீது கருணை கொண்டு, எங்கள் மீது கருணை கொண்டு இப்ப நீ நாங்க கிளி மாதிரி எல்லாத்தையும் கொத்தினாலும் இந்த கிளியெல்லாம் நீ என்ன பண்ணணும்? பஞ்சர புட்டே, கூண்டுல அடைக்கணும். இப்ப எந்த கூண்டுல நீ அடைப்ப? தபாசா கிரகித்வா, எங்களை எல்லாம் கிரகிச்சுக்கணும். முதல்ல எங்களை எல்லாம் நீ கிரகித்து கொண்டு இப்படி அட்ராக்ஷன்ல போயிட்டு இருந்த எங்க தளர்ந்து நாங்க டயர்டாகி நிக்கிறப்ப எங்களை எல்லாம் நீ கிரகிச்சுக்கோ. உன்னுடைய அனுகிரகம் என்னும் செயலினால் எங்களை நீ கிரகிச்சு கொண்டு தவ பத யுகி பஞ்சர புட்டே, உன்னுடைய பாதம் என்னும் கிளிக்கூண்டில் எங்களை எல்லாம் அடைத்துக்கொள். உன்னுடைய பாதம் என்னும் உன்னுடைய திருவடி என்னும் கிளிக்கூண்டு, அந்த கூட்டுல நாங்க கிளி மாதிரி இப்படி சுத்திட்டு திரியிறமே, அப்படி இருக்கிற எங்களை நீ அந்த கூண்டுக்குள்ள அடைச்சுக்கோ. தளர்ந்து நிக்கிறோமா நாங்க, இனிமே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு. உன்னுடைய பாதத்தை நாங்க கெட்டியா பிடிச்சுக்கணும், வைராக்கியத்தோட இருக்கணும். அதுல தளர்வு வராமல் இருக்கணும். அந்த வைராக்கியத்தில் தளர்வு வராமல், உலக விஷயங்களில் தளர்வு வந்து உன்னையே பிடித்துக் கொள்வதற்கு உன்னுடைய பாதமே கிளி கூண்டாக இருந்து எங்களினுடைய மனசை, எங்களினுடைய இந்திரியங்களை எல்லாம் அதில் போட்டு அடைத்துக் கொள்ளட்டும். அப்பேற்பட்ட உன்னுடைய பாதத்திற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி மூக்க கவி முடிக்கிறாரு இந்த ஸ்லோகத்தை. நாமளும் இதோட கிளாஸ முடிச்சுக்கிறோம். ஸ்ரீமாத்ரே நமஹ.